விருந்து ரெடி, கதையும் ரெடி. என் கதையை கேட்க நீங்கள் ரெடியா? விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. நாம் சாப்பிடும் உணவில் பல உணவுகள் சுவைகளாக வேறுபட்டு இருக்கிறது. அதே போல விட்டு கொடுப்பதில் பல உணர்வுகள் அடங்கியுள்ளது. விட்டு கொடுப்பதில் உண்மைத்தன்மைதான் என்ன? சாப்பிட்டே பேசுமா? டேய் வாங்கடா, நம்ம கோச் ஒன்று கொடுத்துட்ருக்காங்கடா. நம்ம அகாடமிலேருந்து ஒருத்தரை ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏலே என்னாச்சு அந்த லெட்டரில் என்ன போட்டுச்சு? நான் உனக்கு கிடைக்கணும் நினச்சோம்ல, அவனு போய் கிடச்சிட்டு. பார்ப்போம், பார்த்துக்கலாம். போடா போடா, வேலையை பார்த்து போடா. நம்ம அகாடமிலேருந்து ஒன்று தான் ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வச்சுக்கா, கங்க்ராச்சுலேஷன். என்னடா ரொம்ப சோகமாக இருக்க? என்னடா ஆச்சு? என் மேலே எதாவது கோவமா? இந்த காம்படிஷனில் உனக்கு அடுத்த இடத்துல நான் தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே இந்த கேம் மட்டும்தான். எனக்காக உனக்கு பண்ணுவியாடா? சொல்றா, பண்ணுறேன். நீ இந்த காம்படிஷன் போகக்கூடாது. நீ என்ன வேணா கேளு, நான் பண்ண ரெடியாக இருக்கேன். இதில் ஒரு பிளாங்க் செக் இருக்குது. இதில் நான் அமௌண்ட் ஃபில் பண்ணல. உனக்கு எவ்வளோ ஃபில் பண்ணுமோ அவ்வளோ ஃபில் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கோ. சரிடா, நான் போயிட்டு வரேன். அக்கா, என்ன தம்பி? வா, ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு, சொல்ல பாப்போம். என்னது? என்ன சந்தோஷமான செய்தி? ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துட்டியா? இந்த பணத்தை வாங்கிட்டா நீ அவனுக்கு விட்டு கொடுத்த? நீ அவனுக்கு விட்டு கொடுத்திருந்தா கூட பரவாயில்லையடா, எதுக்கு பணத்தை வாங்கிட்டு விட்டு கொடுத்த? இந்தா, நீயும் வேணாம், எனக்கு உன் காசும் வேணாம். நீங்களே சொல்லுங்க, பணத்தை வாங்கிட்டு விட்டு கொடுத்தா சரியாகுமா? தம்பி எங்கே இருக்க? என்ன வேலை இருந்தாலும் நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு உடனே வந்துடு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தப்புதான். நீ எதுவும் தப்பு பண்ணலடா. என் மேலே தான்டா எல்லாம் தப்பு. அப்படிலாம் இல்லை. நீ எதுக்கு அப்படி நினைக்க? பிஸ்னஸாக இழந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன். யாரோ ஒரு பிசினஸ் ஆகி நீ ஏன்டா குடிக்கிற? இல்லை நானா தப்பு, என் மேலே தான் தப்பு. குடிக்காதடா, டேய் குடிக்காதடா. ஏன்டா இப்படி பண்ற? இல்லை நானா காரணம், என் மேலே தான் தப்பு, எல்லாத்தையும் இழந்துட்டேன். டே ஆஃபீஸ் போவோம், வா வா டே வா 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 போவா வா டே. சரி உட்காரு, வா இங்க உட்காருடா டே. இதுதான் என் சேர், நான் இங்கே தான் உட்காருவேன். ஏன்டா குடிச்சிட்டே இருக்கிற? எல்லாம் நான் பண்ண தப்பு தான், நான் தான் தப்பு. இந்தா இதில் ஒரு சைனை போடு. என்னதுரா? இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கு தான், சைனை போடு. சரி, ஏதோ சொல்கிற, போடுறேன். சின்ன வயசுலேருந்து விட்டு கொடுக்க நடிச்சு என் வாழ்க்கையை சலிச்சுட்டு இதுக்கு தான்டா இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன். இந்த மொத்த கம்பெனி ஏன் பேர்ல, இது என்னோட ராஜ்யம், நான் மட்டும்தான். சாப்பாடுல இல்லாத காரம் பிறசோட வார்த்தையில் இருக்குங்க. அவளை இன்னைக்கு செம்மையாக திட்டி விட்டுட்டேன். திட்டின திட்டில் அவள் தூக்கமே வராது. இன்னைக்கு தான் நான் சந்தோஷமாக தூங்க போகிறேன். அம்மா, ஏன் இவ்வளோ லேட்டு? மன்னிச்சுக்கோங்கம்மா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் வர லேட் ஆகிட்டு. இது யாரு? இது என் தங்கச்சிம்மா, அவளுக்கு இன்னைக்கு லீவு, அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. சரி போ, நிறைய வேலை கிடக்கு. மேரி, காஃபி கொண்டு வா. இதை கொண்டு வரேம்மா. அம்மா, அறிவில்லை. எதுக்குமா என் தங்கச்சி அடிக்க போறீங்க? என் தங்கச்சிக்கு அறிவே இல்லையா? அது எவ்வளோ காஸ்ட்லியான சாரி தெரியுமா? மன்னிச்சுக்கோங்கம்மா, தெரியாம பண்ணிட்டா.
என் சம்பளத்துலேருந்து பிடிச்சிக்கோங்கம்மா, அப்படி இல்லைன்னா இந்த செயினை கூட வச்சுக்கோங்க. ஓ உனக்கு கோவம் வருது, என் கையை வேற பிடிக்கிற. கோவப்பட உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒருவேளை விட்டு கொடுத்துருந்தா இல்லை உண்மையாக விட்டு கொடுத்துருந்தா இந்த கதையே மாறி இருக்குமோ? என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட சீனியர் சார். இந்த சான்ஸ் நீங்கள் எனக்கு கொடுத்தாலும் சந்தோஷம் தான் சார். ஆனால் இருந்தாலும் அவர் என்னோட சீனியர் சார். நான் இந்த ப்ராஜெக்டில் என்னோட புது இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் சார். ஜூனியர் நாங்கள் சார். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் என்னுடைய ஜூனியரை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு செலக்ட் பண்ணதுக்கு. இன்ஃபேக்ட் நானுமே அவனை தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு இருந்தேன். கோவிட் டைமில் கூட நம்ம கம்பெனியோட ப்ராக்ரஸ்க்கு ரொம்ப கடினமாக உழைச்சான். அதனால் அவனை நீங்கள் செலக்ட் பண்ணது ரொம்ப நல்லது சார். சார் சார் தம்பி சார், நான் உங்களை தான் சார் பார்க்கணும். நானும் உடனே பார்க்க நினச்சேன் தம்பி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த யூஎஸ் ப்ராஜெக்ட் உனக்கு தான் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. தேங்க்யூ சார். ஆனால் சாரி சார். எனக்கு எதுக்குப்பா சாரி சொல்கிறேன் சார்? நான் உங்களை பற்றி உங்கள் கேரக்டர் பற்றி தப்பாக பேசிட்டேன் சார். ஆனால் மேனேஜர் சொன்னதுக்கப்புறம் தான் சார் தெரிஞ்சிச்சு நீங்கள் எனக்காக இந்த ப்ராஜெக்ட் விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு. இதில் என்னடா இருக்குது? நான் ஒன்றும் என்னுடைய ஜூனியராக பார்க்கலடா, என்னோட தம்பியாக பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட். இனி நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து உண்மையாய் முழுமனதோடு விட்டு கொடுப்போம். விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. சாப்பிட்டே பேசுறதுனால நேரம் போனது தெரியல. அடுத்த கதையில் சந்திப்போம்.